இப்போ இந்த சர்ஜரிக்கு அப்புறமா அந்த ரெக்கவரிங் பீரியட் இப்போ எல்லாமே சொல்லுவாங்கல்ல, இப்போ 50% சர்ஜரினா 50% நீங்க எப்படி ரெக்கவர் ஆகுறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இப்போ நம்ம நீ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பார்த்தா கூட நீங்க எழுந்து வலிக்குதுன்னு நடக்காம இருக்கக்கூடாது, எழுந்து நடக்கணும் அப்படின்னு இருப்பியா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பைன் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அந்த ரெக்கவரி பீரியடுங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஸோ பொதுவாக ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருப்பாங்க சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ வீட்டில் போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாது. ஏதோ அவங்க தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குறத பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக இங்கே வந்துடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் இருப்பாங்க. அந்த 4 மாதத்தில் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இப்போ நிற்க முடியல அப்படின்னா எப்படி வந்து ஸ்பெஷல் ஷூஸ், ஸ்பெஷல் கேலிப்பர்ஸ் இதெல்லாம் போட்டு நிற்க வைக்கலாம். அதாவது எந்தெந்த மசில்ஸ் வேலை செய்யுதோ அந்த மசில்ஸை வச்சு எப்படி இந்த மற்ற மசில்ஸ் வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு வீல் சேர் ட்ரான்ஸ்ஃபர், பெட்லேருந்து எப்படி வீல் சேரில் உட்காரலாம், வீல் சேர்லேருந்து எப்படி டாய்லெட் சீட்டில் உட்காரலாம். ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது வந்து படிப்படியாக ஒரு 3 மாதம்லேருந்து 6 மாதம் ஆகும். ஸோ அவங்க ரிகவரி ஃபேஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். சில ரொம்ப மோட்டிவேட்டடாக வந்து நான் பண்ணியே ஆகணும், நான் வந்து நார்மல் ஆகணும், ஐ ஹேவ் டு கோ பேக் டு ஒர்க் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோட வருவாங்க. சிலர் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கே 2 மாதம் ஆகும். ஸோ எனிதிங் பிட்வீன் 3 to 6 months அப் டு 1 year சில டைம் ஆகும். ஸோ ரிகவரி அவ்வளோ நாள் ஆகும்.